ஆணைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசானா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆணைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு தும்பிக்கை. ஆணைக்கு தும்பிக்கை, ஆணைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு தும்பிக்கை. கராத்தே, கல்ச்சுரல்ஸ் என கலகலப்பாக இருந்த ஸ்மிதாவின் வாழ்வை புரட்டி போட வந்தது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் நரம்பியல் நோய். அதனால் மருந்தும் மருத்துவமனையுமாக முடங்கிய ஸ்மிதாவுக்கு நம்பிக்கை கரம் கொடுத்தது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொசைட்டி. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் குறை களைந்து புதிய திருத்தங்கள் கொண்டு வந்ததில் பெரும் பங்கு இவருக்கே. கடல் அலைகளை தொட்டு பரவசப்படும் அனுபவத்தை மாற்றுத்திறனாளிகளும் பெற வேண்டும் என்பதற்காக மெரினா கடற்கரையில் மரப்பாலம் அமைக்க விதையிட்டவர்களில் இவரும் ஒருவர். மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆலோசனை வாரியம், உலக சுகாதார உச்சி மாநாட்டு சபை என எங்கும் பங்களிக்கும் இந்த பெருமித பெண்மணிக்கு நம்பிக்கை விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். தங்கமயில் ஜுவல்லரி சார்பாக ஒரு அன்பு பரிசும் உங்கள் இருவருக்கும் காத்திருக்கிறது. ஆனந்த விகடனுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது நான் மட்டும் பண்ண விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து பல நாள் டிஸ்கஸ் பண்ணி பல போராட்டங்களை தாண்டி பல கஷ்டங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் தோல்வியை சந்திக்கும் போது அவ்வளோதானா, இது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சியில் கிடைச்ச விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணது எல்லாமே. கேன் ஐ கால் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை மிக நிச்சயமா நீங்க அழைக்கலாம். எங்களை போன்ற சமூக செயல்பாட்டருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி ஸ்மிதா தான். ஸ்மிதா போன்றவர்கள் தான் எங்களை போன்றவர்களை மேலும் செயல்பட வைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய அனைத்து தோழருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் அன்போடு நன்றி சொல்கிறது ஆனந்த விகடனின் நம்பிக்கை விருதுகள்.